ஒரு ஊமையை சொல்லலாம். தேனீக்களுக்கு ஒரு இயல்பு உண்டு. ஒரு தேனீ கூட்ட மையம் அதனுடைய ராணி தேனி தான். ராணி தேனியிலிருந்து அத்தனை தேனீக்களும் பிறந்து வருகின்றன. அது அன்னை, பேரன்னை துர்க்கை. அதை சுற்றி அதனுடைய அமைப்பு இருக்கு. அதுக்கு தேன் கொண்டு வரக்கூடிய உழைப்பாளிகள், கொடுக்குடன் காவலாளி இருக்கிறார். ஒரு மூலமான சொசைட்டியில் உருவாகும் போது அதனுடைய தலைமை பீடத்தை சுற்றி இருக்கக்கூடியவங்க இந்த கொடுக்குகள் இயல்பானது. இன்னொன்று இருக்கிறது, ஒரு நூலகர் ஒரு பண்பாட்டின் தலைமை இடத்தில் அமரும் போது ஒவ்வொரு நிமிடமும் அதற்கு எதிரான தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும். இவங்க போராடி போராடி கொடுக்க இழந்து உயிர் துறந்து கொண்டே இருக்கணும். ஒரு போர் நடந்துகிட்டே இருக்கு. திரும்பி நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை இதெல்லாம் நான் நினைவுபடுத்துறேன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கு ஒரு கடந்த 25 வருடங்களா இதை பற்றி பேசக்கூடியவங்களும் அநேகமாக குறைந்து போயிட்டார்கள். ஆனால் திருக்குறள் தமிழின் தலைமை பீடத்தில் வந்து அமர்ந்த காலம் முதல் ஒரு 75-80 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஒரு போர் இங்கே நடந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு கூட அந்த போர் சில எல்லைக்குட்ட இடங்களில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு கிளம்பி வரும்போது கூட இணையத்தில் அதை பற்றி படித்துக் கொண்டுதான் வருகிறேன். இந்த போர் என்னவென்றால், இந்த ராணி தேனி மேல் ஒரு தாக்குதல், அதை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சி, அதை பாதுகாப்பதற்கான அடுத்த இந்த போர். ஒரு உதாரணம் சொல்லுங்க, ஒரு சின்ன அளவில் அதை சொல்லுங்க. திருக்குறளை ஆரம்பத்தில் இங்கு பதிப்பித்து அதனுடைய ஆங்கில வடிவம் வந்து வட இந்தியாவில் புகழ்பெற ஆரம்பிக்கும் போது வட இந்தியாவை சேர்ந்த இந்திய அறிஞர்கள், வைதிக மதத்தை சார்ந்த அறிஞர்கள் அதற்கு மனுஸ்மிருதிக்குள்ள ஒற்றுமையை முதலில் வலியுறுத்தினார். உண்மையிலேயே நேரடியாகவே மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மொழிபெயர்த்தது போல் அமைந்த குரல்கள் 300க்கும் மேற்பட்ட குரல் இருக்கின்றன. மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய உவமைகளை திருப்பி சொல்லக்கூடிய குரல்களே 100க்கும் மேற்பட்ட. ஆக இது ஒரு மனுஸ்மிருதியின் மொழிபெயர்ப்பு தான். எங்களுக்கு போகிற போக்கில் ஒரு கமெண்ட் அந்த காலத்தில் வந்தது. உடனே அதை எடுத்துக்கொண்டு இங்கேயும் கொண்டு வந்து என்ன இருந்தாலும் மனுஸ்மிருதியில் மொழிபெயர்த்தது தானே, மனுஸ்மிருதி தானே என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பு உருவாச்சு. இவர் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு அறிவு புலத்திற்குள் குரலத்தை கொண்டு வந்து கட்டுறாங்க. தங்களுடைய தொழுவத்தில் இந்த பஸ் நிற்காது, இது யானை என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. தொடர்ந்து இந்த முயற்சி நடக்கும். இதனுடைய மறுபக்கமாக குரலை பாதுகாக்கிறதுக்கான முயற்சி. குரலை மனுஸ்மிருதி கொண்டு சேர்க்க விட்டவர்கள் மிக முக்கியமாக என்ன சொல்லுவாங்க, திருக்குறளுடைய சம்ஸ்கிருத வார்த்தைகள் பட்டியலை போடுறாங்க. ஆதி, பகவன், உலகு, இனம், இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கு. தெய்வம், இந்த மாதிரி குறைந்து ஒரு 500 வார்த்தை வரைக்கும் சம்ஸ்கிருத வார்த்தைகள் அதுல இருக்கு. அல்ல சம்ஸ்கிருதம் என்று சொல்ல சாத்தியமான வார்த்தைகள் அதுல இருக்கு. இந்த வார்த்தைகளை முன்வைத்து இது என்ன இருந்தாலும் சம்ஸ்கிருத சாய்வுள்ளது, சம்ஸ்கிருதத்துக்கு வந்தது தான், அது கிட்டத்தட்ட ஒரு வழி நூல் தான் என்ற அளவுக்கு தாக்குதல் இருப்பாங்க. இந்த தாக்குதலுக்கு எதிராக உடனடியாக கொடுக்கலுடன் கிளம்பக்கூடியவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. அவர்களுடைய ஆயுதம் என்பது முழுக்க முழுக்க சொல் ஆயுதம். சொல் வேர் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முயற்சி தான். இது ஒரு தமாஷ் மாதிரி தான் நடக்கும் பெரும்பாலும். இவனுக்கு ஆதி என்பது அது என்கிற வார்த்தையில வந்தது. அது தமிழ் வார்த்தை தான். ஆதல் என்ற வார்த்தையில வந்திருக்கு, ஆதல் என்ற வார்த்தையில வந்திருக்கு, ஆதி. இப்படி சொல்வதற்கு தமிழ் எங்கேயாவது முன்னுதாரணம் இருக்கா? இதே அளவில் இந்த சொல், இந்த வேர் சொல்ல எழுதி மாத்துறதுக்கு ஏதாவது இலக்கண அங்கீகாரம் இருக்கு? அதை பத்தி கேட்கல. பகவன் என்பது பகுப்பு என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. பகுத்தல், பகுப்பவன், பகவன். அந்த காலத்திலே ஒரு சமூகங்களை பகுத்து ஆண்டவனை தான் குறிக்குது, பகவானை குறிக்கிறார். இன்னும் ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க. இன்றைக்கு இருந்து பார்க்கும்போது ஒரு வேடிக்கையான அம்சம் என்ன, இது மனுஸ்மிருதியின் தொழிலத்திலே சொந்து கட்ட விரும்புகிறவர்கள் சம்ஸ்கிருத சார்ந்த வைதிக அறிவுப்புறத்துக்களை கொண்டு சென்று விரும்புகிறவர்கள் அன்றும் சரி இன்றும் சரி மிக ஆழமான ஒரு வாசிப்பு உங்களுக்கு மிகப்பெரிய உழைப்பின் பேர் அதை செஞ்சிருக்காங்க. ஆனா இவங்க ஒரு பெரிய உழைப்பையோ
மிகப்பெரிய அளவில் அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை இல்லாமல் முதலில் வசைப்பாங்க. டேய் குடுமி தெரியுது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதன் பிறகு அதனுடைய சொல்லக்கூடிய அம்மா வரைக்கும் அந்த விவாதம் போய் சேரும். அப்புறம் இது அப்படி இப்படி இந்த சொல் இது எப்படி தெரியுமா, இப்படிதான் உலகத்துள்ள அனைத்து மொழிகளும் தவறாக பேசப்படும் தமிழே என்பது ஒரு தரப்பை தமிழ் இருக்கு. அது பப்புவா நியூகினியாவில் பேசக்கூடிய மொழியா இருந்தாலும் தமிழ் தான். காலில் கேட்டோம்னு ஒரு அர்த்தம் வருது, அது தமிழ் அர்த்தம் தான். பெற்றோர்த்தல் என்கிற வார்த்தையே பெற்றோர் உவத்தல் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. கேட்டவா சொல்றீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர்கள் இங்கே மேடையில பேசிக்கிற ஒரு காலம். இதுல என்ன நான் பார்க்க வைக்கிறேன்னா, இந்த சொல் பிறப்பு சாரும் இதை சொல்லக்கூடியவர்களை ஒரு வகையான கலந்து மற்ற சின்ன குழந்தைகளை தான் பார்க்கிறேன். சரி, அவங்களால முடியுது. ஆனா அந்த முதல் தரப்பு இருக்குல்ல, அதனுடைய பேரறிவுத்தனம் காரணமாகவே மிக அபாயகரமான, அதுதான் இந்த மேடையில சொல்ல வருது. முதல் விஷயம் என்னன்னா, இந்த சொற்கள் அனைத்துமே சம்ஸ்கிருத சொற்கள் என்று யார் சொல்றது? இந்த சொற்கள் அனைத்துமே பிராகிருத மொழிக்கு சொந்தமான சொற்கள், பாலி மொழிக்கு சொந்தமான சொற்கள். தமிழ் பழங்களுடைய கணிசமான சொற்களுக்கு பிராகிருத மொழி மூலங்கள் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் சமணருடைய மொழி அது. குறள் எழுதப்பட்டது சமணர்களின் பொற்காலத்தில். ஒரு சமணரால் எழுதப்பட்டிருக்கலாம் என்பதுதான் முக்கியமான ஊகம். பகவன் என்பது ஒரு முக்கியமான பிராகிருத மொழி சொல். ஆதிநாதரை குறிக்கக்கூடிய வார்த்தை ஆதி என்பது சமணம். ஆக இந்த சொற்கள் அனைத்தையும் காதல் கேட்டவங்க இந்த சம்ஸ்கிருதம் என்ற முன்னுகத்துக்கு விட்டு அந்த பசை அங்கு கொண்டு போல இருக்கக்கூடிய அந்த சூஷ்ம தந்திரத்தை தான் கண்டுபிடிக்கிறது. அது ஒரு பெரிய அறிவுப்புலம். தமிழில் சமணமாக உருவாக்கப்பட்ட மாபெரும் அறிவுப்புலத்தை நிராகரித்து இதன் மூலம் அங்கு கொண்டு போவதற்கான முயற்சி. அது மிக அபாயமான ஒரு நூலில், சமண நூலில் சில 100 வார்த்தைகள் சம்ஸ்கிருதம் என்று தோற்றமளிக்கும் தன்மை கொண்டிருப்பதனாலேயே அது வேறொரு அறிவுப்புலத்தின் பகுதியாக ஆக வேண்டும் என்பதில்லை. அதுதான் முக்கியமான சொல்ல வேண்டும். முக்கியமாக சம்ஸ்கிருதமே சமணர்களின் மொழிதான். சம்ஸ்கிருதத்தின் கிளாசிக் புத்தகங்கள் பலரும் சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதாவது மொழி மட்டும்தான். அது தன்னளவில் ஒரு அறிவிப்புலாம் அல்ல. அது யாருக்கு சொந்தமானது அல்ல, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதல்ல. வேத ஞானமும் வேத மறுப்பு ஞானமும் சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கு. திருக்குறள் எழுதப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அறிவு சொல்லாடல் நடந்து முடிந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு விவாதத்துக்கு பிறகுதான் அது வந்திருக்கு. தமிழ் அல்லாத மொழிகளுடைய மதங்களுடைய வருகை நிகழ்ந்து 400 வருடம் 500 வருடங்களுக்கு பிறகுதான் திருக்குறள் எழுதப்பட்டிருக்கு. தமிழில் இந்திய பொது பண்பாட்டினுடைய உரையாடல் நடக்க ஆரம்பித்து குறைந்தது 500 வருடங்களுக்கு பிறகு திருக்குறள் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே அதில் மாற்று கருத்துகள், மாற்று சொற்கள் என்பது சர்வசாதாரணமான விஷயம். ஆக இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அதை ஒரு வேறொரு அறிவுப்புறத்தில் கொண்டு நாட்டுவது என்பது இந்தியா முழுக்க நிகழ்ந்து வரக்கூடிய ஒரு கருத்தியல் ஊடாட்டத்தின், ஒரு கருத்தியல் சமையலின் ஒரு பகுதியாக தான் பார்க்க முடியும். இதுதான் இந்த சூழலை நான் சொல்ல முடியும். நம்ம இது திருக்குறளை நாம் எடுத்து பார்க்கும்போது குறள் அது உருவான காலகட்டத்தில் இங்கு வரைக்கும் உருவாக்கிய ஒரு அறிவு புலத்தை புரிந்து கொள்வதற்கான முயற்சிக்கு பெரிய தடையா இருக்கக்கூடிய இந்த 2 தான். ஒன்று, அது மேல் தொடர்ந்து நடந்து கொள்ளக்கூடிய படையெடுப்பு. இன்னொன்று, அந்த படையெடுப்பை எதிர்கொள்வதற்காக இவங்க உருவாக்கக்கூடிய தகரடப்பா சத்தம். கிட்டத்தட்ட நம்ம மேட்டுப்பாளையம் பகுதிகளில் போனா இரவு முழுக்க தகரடப்பா சத்தம் கேட்டுட்டே இருக்கும். யானையை துரத்துறாங்க. குரலை சுற்றி இந்த தகரடப்பா சத்தம் கடந்த 100 வருடமா கேட்டுக்கொண்டிருக்கு. குரல் என்று படிக்க ஆரம்பிக்கிறேன்னா இந்த வாத்துக்குள்ள தான் போய் மாற்றான். இதுல அந்தனா இவனா, நீ படையெடுக்க போறியா இல்ல காவல் நிற்க போறியாங்கிற கேள்விதான் நம்மகிட்ட வருது. இல்லைங்க நான் படிக்க போறேன்னு சொல்லும் போதே நம்ம புது ஒரு ஆளை பார்க்குற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சேன். ஆக நான் இந்த மேடையில திரும்ப சொல்ல வேண்டியது, இந்த விவாதங்களை நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வைத்து பார்க்க வேண்டியது ஒரு நவீன இளைஞனுக்கு இன்றைய வாசகத்துக்கு மிக அவசியமான ஒன்று. எப்படி சொல்றேன்னா, எங்க ஊர்ல மீனவர்கள் வலையை தெற்று எடுப்பதுன்னு சொல்லுவாங்க. மீன் பிடித்துட்டு வந்த பிறகு அந்த வலை சிக்கலா இருக்கும். அதான் தெற்று.
அதை ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து ஒரு மாதிரி மடிப்பாங்க, பார்த்துருப்பீங்க. மடிச்சாதான் மறுபடியும் அதை வீச முடியும். இது பகல் முழுக்க இதை தெற்று எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பின்னல் எடுத்து 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 உதறி 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 மடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள 4 பேர் நாகர்கோவிலுக்கு வந்து ஒரு கடைக்குள்ள புகுந்து இடியாப்பா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு வெளியே வரதுக்கு 7 மணி நேரம் ஆச்சு. எங்க லேட் கேட்டா, தெற்று எடுத்து சாப்பிட வேண்டாமா? இன்னைக்கு திருக்குறளை தெற்று எடுத்து சாப்பிட வேண்டிய இடத்துல நாம இருக்கோம். இதுதான் நம்முடைய சிக்கல். ஆக ஒரு நவீன வாசகன் இந்த விவாதங்களுக்குள் புகுந்து கடந்த 100 ஆண்டுகளாக நடந்து இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவாதங்களுக்கு புகுந்து தெற்றெடுக்கிறதை விட இந்த ஒட்டுமொத்த வரலாற்று பின்புல இல்லது இதான் நடந்துட்டு இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதனுடைய கவிதைக்குள்ள போறதுதான் சரியான வழியாக. இந்த மேடம் நான் சொல்ல விரும்புறது அதுதான். ஒரு பெரிய தொடக்கமாக இவ்வளவு அலுப்பூட்டும் ஒரு உரையிலே இதை சொல்றதுக்கான காரணம், இன்றைக்குள்ள வாசகம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடை என்னன்றதுதான். ஒரு பக்கம் தென்குமரியிலே வந்து சிலை வைக்கப்பட்டாங்க. ஒரு சிலை என்பது வந்து ஒரு பெரிய மதத்துடைய அடையாளம். திருக்குறள் மதம் மாதிரி இன்றைக்கு ஆயாச்சு. அவ்வளவு பெரிய சிலை, காலடியில தேங்காய் பழம் பூக்கள் எல்லாம் வைக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு சிலை என்பது எதை குறிக்கிறது? இனி அதை நீங்க மாற்ற முடியாதுங்கிறதை குறிக்கிறது. நான் இந்த உரையை அறிவிக்கும் போது அதிலே திருக்குறளுக்கு முதலாக உருவாக்கப்பட்ட திருவள்ளுவர் ஒரு தங்க நாணயத்தில் தெரிந்த ஒரு படத்தை போட்டிருந்தேன். எல்லிஸ் துரை திருக்குறளை பதிப்பிக்கும் போது 1800களில் ஒரு தங்க நாணயம் வெளியிட்டார். அதுல திருவள்ளுவருக்கு படம் போட்டவிட்டார். அந்த எதன் அடிப்படையில் உருவாக்கினார் என்றால், அதுவரைக்கும் சமணர்கள் திருவள்ளுவருக்கு ஒரு படம் வச்சிருக்காங்க. இணையத்தில் கூட அந்த படம் கிடைக்கும், நாங்களும் பிரசுரம் பண்ணியிருக்கேன். ஒரு சமண முனிவராக அந்த படம் முக்குடை இருக்க ஒரு மேல. ஏன்னா சிரவண படம் இல்லை. அந்த காலத்திலே சரவணருடைய திருவள்ளுவருடைய படத்தை சமண வைத்திருக்கிறார். திருவள்ளுவருக்கு இருந்த ஒரே படம் அதுதான். அதுதான் எல்லிஸிலே பதிப்பிக்கிறார். அதன் பிறகு 1960 மு. கருணாநிதி அவர்கள் முதல்வராக அமையும் போது ஒரு ஓவியரை வரவழைத்து திருவள்ளுவருக்கு படம் வரையப்பட்டது. மிக தெளிவாக சமண அடையாளங்கள் கடைந்து நீண்ட தாடியும் முடியும் வைத்த அந்த உருவம் வரையப்பட்டது. அந்த படத்துக்கு திரை வைத்தாங்க. நீ அதை மாற்ற முடியாது. இந்த திருவள்ளுவரை பார்த்தோன்னே யாருங்க இது என்று தமிழன் கேட்கிறான். இல்லைங்க, இதுவும் திருவள்ளுவருக்கான படம் தான், இதுதான் காலத்தால் முந்தைய படம் சொல்லுவாரு. ஏற்க வைக்க ரொம்ப சிரமமா இருக்கு. இப்படிதான் மதங்கள் உருவாகிறது. ஒரு வேடிக்கையா சொல்றேன். என் நண்பர் வேத சகாயகுமார் 2000 திருவள்ளுவர் சிலை வைத்த போது அவர் பொருளை கிளப்பது ஒரு வித்தகர். அது அவருடைய பொழுதுபோக்கு. ஏன்னா 2 மணி நேரம் ரயிலில் பயணம் செய்து திருவனந்தபுரத்தில் கல்விக்கு சென்றிருந்தார். அந்த 2 மணி நேரத்தை அவர் ஆக்கப்பூர்வமாக இந்த பொருளையும் வெளியாக செலவழித்தார். அப்போ பக்கத்தில் இருந்து தமிழாசிரியர் அவர் சொல்றார், உங்களுக்கு தெரியுமா, பொற்கை பாண்டியன் கண்ணகிக்கு செல்ல வைத்த போது 108 பொற்கொள்ளர்களை பதிவுறுத்தான். அதனால் இது திருவள்ளுவருக்கு 108 தமிழாசிரியர்களை பலி கொடுக்குறாங்க. ஐயோ அப்படியா? அப்படி டேரக்டா கொடுக்க மாட்டாங்க. ஆஸ்பத்திரி பக்கம் போனீங்கன்னா ஊசி போடுவாங்க, நீங்க செத்து போயிடுவீங்க. அப்படித்தான் பண்றாங்க, பாத்துங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்குள்ள இது குரலி பரவி அநேகமா அத்தனை தமிழாசிரியர்கள் மெடிக்கல் லீவ் போட்டு வீட்டில் உட்காங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று ஆயிடும், நம்ம எவ்வளவு சில்லற பாடப்படுத்திருக்கோம் திருவள்ளுவர. இது வந்து ஒரு அலை மாதிரி கிளம்பி வேற சகாயம் சொந்தக்கார ஒருத்தர், நீங்க தமிழ்வாத்தியர் தானே, ஆஸ்பத்திரி தத்து போயிடாதீங்க, ஏற்கனவே 104 ஆயிடுச்சுங்க, 4 தான் பாக்கி. இப்படிதான் மதங்கள் உருவாது. மதங்களுக்கு கண்டிப்பா பலி தேவை, அது ஜனங்களுக்கு தெரியுது. மதம் சாமின்னு வந்துருச்சுன்னா 4 தலை உள்ளத்தாங்க செய்யுது. பலி வேணும். எந்த பக்கம் பூ அந்த பக்கம் பலி. ஆனா திருவள்ளுவருடைய இடம் தமிழ்நாடு என்னவா இருந்திருக்கு? திருவள்ளுவர் படைப்புக்கு அவர் உருவான காலத்தில் இருந்தே மிகப்பெரிய ஒரு ஒளிவட்டம் இருக்கு. ஏன்னா ஒரு மேஜர் படைப்பு, செவ்வியல் படைப்பு வரும்போது அது அதுக்கான இதோட தான் வரும். ஒரு நம்பூதிரி ஜோக் சொல்லுவாங்க, நம்பூதிரி சாப்பிட்டுருக்காரு, இன்னும் கொஞ்சம் சோறு போடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பருக்கைக்கு இடம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓ ஐயோ பாவம், ஏன் அப்படிங்கிற, பாயசம் வந்துட்டு இருக்கேன், அது மட்டுமே சாப்பிடுவோமே அப்படிங்கிற. இல்லை பருக்கைக்கு இடம் இல்லைன்னு சொன்னீங்களே, அவர் சொல்றாரு, திருச்சூர் பூரம் திருவிழாவில் மணல் வாரி போட்டால் கீழே விடாத இடம் இருந்தா கூட யானை வந்தா தானே வெளிவரும்ல. அது மாதிரி ஒரு பெரிய படைப்பு வரும்போது அதனுடைய வழியை தானே அது உருவாக்கும். இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது
திருவள்ளுவருக்கு இருக்கக்கூடிய அந்த புகழ் மொழிகள், திருவள்ளுவர் மாதிரியான மகத்தான வாழ்த்து பாடல்கள் எல்லாமே ஆச்சரியமூட்டக்கூடிய தமிழ் பண்பாடு என்றைக்குமே கொண்டாடக்கூடிய படைப்பாக தான் திருக்குறள் இருந்திருக்கு. ஆனா மதங்களால் அது அப்படி நினைக்கப்படவில்லை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த வாதங்கள் அதிகமாக நான் போக இருக்கும். ஆனால் 16ஆம் நூற்றாண்டில் ஆதிநகர்த்தர்கள் இது மொட்டிக்கு வழி நல்ல ஆகாத படைப்பு, சைவர்களால் புறக்கணிக்க வேண்டிய படைப்பு, படிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். சைவ மடம் ஒன்று ஏறத்தாழ 15 ஆண்டு காலம் தமிழ் கற்ற உபேசா திருக்குறள் ஒரு வரி படித்த கிடையாது. அது பிறகுதான் திருக்குறளை பற்றி கேள்விப்படுகிறார். ஆனால் திடீரென்று 18ஆம் நூற்றாண்டு திருக்குறளுக்கு மறுபடியும் ஒரு சிம்மாசனம் வந்து அமையுது. ஏன்னா அந்த சிம்மாசனம் எப்போ அப்பதான் இருந்தது, கொஞ்சம் கழிப்பு படிந்தது. அவர் எல்லி சொல்ல பதிப்பிக்கிறார், போப்பத மொழிபெயர்ப்பு சொல்றார். ஒட்டுமொத்தமா ஒரு உருண்டு சைவர்கள் இது சைவ படைப்புன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காசு பிள்ளை இவ்வளவு பெரிய தலைக்காணி எழுதுறாரு, இது ஒரு சைவ படைப்பு. அதோட ஒவ்வொரு வரியை எடுத்து இதை எப்படியெல்லாம் ஒரு சைவமா ஆக்க முடியும், இதை ஒரு சைவ நூலாக எப்படியெல்லாம் கற்பனை பண்ண முடியுங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறார். துரதிருஷ்டவசமாக அது ஒரு பெரிய கிளாசிக், எல்லா சித்திரத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு. திருக்குறள் மட்டும் இல்ல, முக்கியமான செவ்வியல் படைப்புகள் எல்லாத்தையுமே தங்களுக்கு ஏற்ப விளக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது எந்த அளவுக்கு மையத்தை நோக்கி போகுதோ அந்த அளவுக்கு தனி அடையாளங்களை விட்டுட்டு தான் போகும். எந்த அளவுக்கு ஆழத்துக்கு போகுதோ அந்த அளவுக்கு வெளிப்படையான அடையாளங்களை தொடர்ந்துட்டு தான் போகும். ஆழத்தை மட்டும் எடுத்துட்டு எந்த மதத்துக்கு எந்த கருத்தியலுக்கு போகாது நடக்க முடியும். காசுக்குள்ள நூலை பார்க்கும்போது இப்படி போனா இவர் டெலிபோன் டைரக்டரே சைவம் தான் சொல்லிடுவாரோ அப்படிங்கிற பயம் நமக்கு வரும். நான் வச்சிருக்கேன் அந்த புத்தகத்தை. அதன் பிறகு தொடர்ந்து சொற்பொழிகள் வழியா இது மறுபடியும் நமக்கு சொல்லப்படுது. இவ்வளவு திருக்குறள் பேரவைகள், இவ்வளவு திருக்குறள் சொற்பொழிவுகள், இவ்வளவு திருக்குறள் அறிஞர்கள், இவ்வளவு திருக்குறள் சொற்பெருக்காளர்கள் உருவாதத்துக்கு பின்னால் காரணம் இதை அப்படி மாற்றுறதுக்கான ஒரு பெரிய முயற்சி. செவியலுக்கு இருக்கக்கூடிய பெரிய துரதிருஷ்டமே தான் எல்லாராலும் தெரிந்து வைத்துக்கப்படக்கூடிய, எல்லாராலும் பேசப்படக்கூடிய, யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றுதான் செவியல் படைப்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் திருக்குறளுக்கு பொருள். திருக்குறளை சரியான இது சொல்லப்போனா ஒரு தோராயமான ஒரு 100 குறளுக்கு அப்பால் படித்தவர்களே தமிழ்நாட்டில் ரொம்ப குறவாங்க. இந்த அலை ஒன்று தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இதனுடைய அடுத்த தொடர்ச்சியாக தான் திருவள்ளுவருக்கான சில கதைகள் உருவாக்கப்படுது. முக்கியமா வள்ளுவர் வாசுகி என்ற கதை. இந்த கதைக்கான அவசியம் என்ன என்றால், இந்த கதைக்கு எந்த பின்புலமும் கிடையாது. அதிகபட்சம் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னால கூட இந்த கதையை நான் காண்டே போடுவேன். இன்னும் சொல்ல போனா திருக்குறள் தீபாலங்காரம் பேர்ல ஜமீன்தாரணி உரை ஒன்று வருது. அதுல தான் திருக்குறள் நாயனார் புராணம் என்ற நூலில் இருந்து அந்த மேற்கோள் காட்டி ஒரு பெரிய முதிரை எழுதுறாங்க. அதுல தான் இந்த வள்ளுவர் வாசுகி அந்த மாதிரி தண்ணி எரிச்ச உடனே குடம் கீழே போகாம அந்தரத்துல இருந்தது போன்ற தொன்ம கதைகள் உற்பத்தி ஆகுது. வாசுகி அப்படியே அனுசூயா மாதிரி, கண்ணகி மாதிரி, கண்ணகி கிடையாது, கண்ணகி அந்த அளவுக்கு பதிபக்தியோட இருக்குல்ல, பத்தினி கிடையாது, பதிவிரதை. பதிவிரதைங்கிற சித்திரத்தை அந்த மக்கள் உருவாக்கி கொடுக்குறாங்க. வள்ளுவர் பத்தின பல தொன்மங்கள் உருவாக்கப்படுகிறது. இந்த துன்பங்கள் அனைத்தும் சேர்ந்து வள்ளுவர் வேறொரு சித்திரமா நம்மகிட்ட நிற்கிறார். முடியும், தாடி, கையில ஏற்று சொல்லி வச்சுக்கிட்டு இந்த சித்திரத்தை தான் நவீன நமக்கு உருவாக்கி ஒரு நவீன வாசனை. இந்த சித்திரத்துக்கு அப்பால் போய் எப்படி குரலை பார்க்கலாங்கிறது தான் முக்கியமான வினாவா இருக்கு. இன்னொன்று இதற்கு அடித்தபடியாக நடக்கிறது திராவிட இயக்கத்தில் கைப்பற்ற திருக்குறளை மக்களிடம் கொண்டு சேர்த்தது. திருக்குறளை மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் செய்தல் அதனுடைய சாதனை எந்த வகையிலும் மறக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா என்னுடைய பார்வையிலே திராவிட இயக்கத்துடைய பண்பாட்டு பங்களிப்பில் முதன்மையானது திருக்குறளை கொண்டு வந்து சேர்த்ததும் முன்னிலைப்படுத்தியிருந்தார். அதற்காக அதனுடைய முன்னோடி அனைவருக்கும் தனிப்பட்ட முறையில் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய ஆலயங்களை சேண்ட் பிளாஸ்டிக் ஒன்று பண்ணுவாங்க, மணல் வீச்சு முறை. இந்த விசையோட மணல் அடிப்பாங்க. இந்த மணல் அடிக்கும் போது சிற்பங்களுடைய எண்ணெய் பிசுக்கு அழுக்கன்னு ஆகணும். ஆனா எங்க நிறுத்தணும் அங்க நிறுத்தணும், இல்லைன்னா சிற்பம் வழங்கிடும். கடந்த 20-30 வருடங்களாக இந்தியாவில் தமிழகத்தில் உள்ள முக்கியமான எல்லா சிற்பத்துக்கும் மூக்கு, காது, கண்கள், நோக்கு எல்லாமே போய் ஒரு மொத்த உருவமாக மாற்றி வைக்கப்பட்டது. திராவிட இயக்கம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மகத்தான மணல் வீச்சு நடத்தி திருக்குறளை ஒரு மழுங்கின சிற்பமா நமக்கு தந்திருக்கு. திராவிட இயக்கத்துடைய பங்களிப்பு என்ன என்பது சொன்னேன். எதிர்மறை பங்களிப்பு என்ன என்றால், திருக்குறள் என்பது
ஒரு பெரிய நதியுடைய ஒரு படித்துறை. எந்த ஒரு நூலும் ஒரு அறிவு பெருக்கினுடைய ஒரு காலகட்டம், ஒரு துண்டு. அதுக்கு முன்னும் பின்னும் ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்கு. எங்கிருந்து இந்த நூல் உருவாகிறது, எங்கிருந்து நூல் சென்றுகிறது என்பது முக்கியமானது. ஒரு பெரிய மரபில் இருந்து அந்த மரபை நீக்கம் செய்து அதை எடுத்து நவீன காலகட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு எனக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த அர்த்தத்தை அதற்கு கொடுக்கிறது. தென்குலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்று ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. இது கூட முக்கியமானது. ஆனா இந்த குரலை புரிந்து கொள்வதற்கு தெய்வத்திற்கு முன்னால் தென்குலத்தார் ஏன் வைக்கப்பட்டார் என்ற கேள்விதான் முக்கியமானது. தென்குலத்தார் என்றால் மூதாதை, தெய்வம், விருந்து, ஒக்கல், சுற்றம், தான் என்று ஐந்தையும் ஓண்டுவது ஒரு உள்ளத்தாரின் கடமை. ஆனால் முதன்மையா இருக்கிறது தென்குலத்தார். இரண்டாவதாக தென்குலத்தார் என்று ஏன் சொல்றாங்க? அது இன்னும் முக்கியமான கேள்வி. மூதாதை ஏன் தென்குலத்தார் ஆகிறார்? தெற்கு திசை மூதாதையுடைய திசை, யம திசை. அது வைணவத்திற்கும் சரி, சைவத்திற்கும் சரி, பௌத்தத்திற்கு, ஜெயினத்திற்கு சரி, தெற்கு மூதாதையின் திசை தான். இந்த பெரிய பண்பாடு நெடுங்காலமாக ஏன் தெற்கே மூதாதையின் திசையை ஆக்கியது என்ற கேள்வி முக்கியமானது. அதற்கு பெரிய ஒரு பண்பாட்டு பின்புலம் இருக்கிறார். தென்புலத்தாருங்கிற வார்த்தை சும்மா செத்து போனவர்கள் இந்த வார்த்தை அதில் போட்டு பண்ணலாம். நீத்தார் கடன் என்று சாதாரணமாக சொல்லலாம், அப்படி அல்ல. இந்த புரிதலை எல்லாத்தையும் வெட்டி சமகாலத்தில் வைத்து இன்றைக்கு என்ன தோன்றுகிறதோ, இன்றைக்குள்ள அரசியல் சார்ந்து, இன்றைக்குடைய விவாதங்கள் சார்ந்து இன்றைக்கு என்ன அதனால் அதனுடைய அர்த்தமாக முன்னிறுத்தக்கும் போது திருக்குறள் மழுங்க ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு திருக்குறள் அத்தனை பேர் கையில இருக்கு. ஒரு மணி நேரத்தில் பஸ்ல திருக்குறளை படிச்சு முடிச்ச ஒரு இளைஞர் என்ன சொன்னான், இந்த வாசிப்பு வந்து நடக்குது. நான் மேற்கொண்டு மூவாவை பற்றி சொன்னேன். மூவாவில் இருந்து இது ஆரம்பிக்கும். மூவா அதை எச்சரிக்கையோட சொன்னார். இது எளிய உரைதான், திருக்குறளை அறிமுகம் பண்ணக்கூடிய உரைதான், கடைசி உரை கிடையாது. இதுல நீங்க ஆரம்பித்து திருக்குறளுடைய அர்த்தங்களுக்கு தொடர்ந்து செல்லுன்னு சொன்னார். ஆனா திருப்பி திருப்பி மூவாவது உரையை திருப்பி பார்த்து ஆயிரக்கணக்கான பிரதிகள், எல்லா பதிப்பும் ஒரு திருக்குறள் வச்சிருக்காங்க. எந்த திருக்குறளையும் அது வந்து அதோட அர்த்தம் இல்லை. அதனுடைய உச்சம் மாமேதை சுஜாதா அவர்கள் திருக்குறளை சுருக்கி எழுதுவது. குழலிருந்து யாழிருந்து என்பர் தம் மக்கள் மழை சொல் கேளாத. இவருடைய உரை பிள்ளைங்க பேச்சு கேட்க நல்லா இப்படி சொல்ல தெரியாத அவர் உள்ள கஷ்டப்பட்டு இருக்கிறார். இவர் அதை சொல்கிறார். அப்போ ஓகே, பிள்ளைங்க பேச்சு கேட்க நல்லா இருக்குங்கிறத வள்ளுவர் சொல்லித்தான் தமிழ் சமுதாயத்துக்கு தெரிய வேண்டியிருக்கு. இந்த வகையாக குழலிருந்து யாழின் வார்த்தையை எடுத்து பாருங்க. குழல் காற்று வாக்கியத்தினுடைய சுருதி, யாழ் நரம்பு வாக்கியத்துடைய சுருதி. அதை தெரிந்து கொள்ளாமல் அந்த குரலை நீங்க புரிந்து கொள்ள முடியாது. குழலினிது யாழினிது என்பது தம் மக்கள் மழை சொல்லிக்கலாம். அது ஒரு பெரிய பண்பாட்டுடைய பொக்கிஷமா இருக்கக்கூடிய படைப்பு. அன்றாட உண்மைகளை சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு எளிய இரண்டடி தொகுப்புகளாக மாற்றி வாசிக்கக்கூடிய வாசிப்பு திராவிட இயக்கம் சார்ந்தவாயிடுச்சு. அந்த வாசிப்பு வழியாக குரலை அறிவிக்கும் போது இதை நானே சொன்னேன், எதுக்கு இருந்தாலும் சொல்லணும், இந்த சிந்தைய வாசகருக்கு தேவை. அவன் முன்னாலே திருக்குறளை திருப்பி பழைய இடத்துக்கு கொண்டு வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. மறுபடியும் மதத்திற்கு அல்ல, மறுபடியும் ஒரு மூலநூலாக அல்ல, ஆனால் மறுபடியும் ஒரு பெரிய பண்பாட்டு பின்புலத்துடைய ஒரு இடத்துல. எனக்கு குரல் சம்பந்தமான விவாதங்கள் அடிக்கடி நிகழ்ந்தது சுந்தர ராமசாமி கூட. இங்கே எத்தனை பேர் அவருடைய பேரை கேள்விப்பட்டிருப்பேன் தெரியவில்லை. தமிழின் மிக முக்கியமான சிந்தனையாளர், நவீன இலக்கியத்தின் பிதாமகர்களில் ஒருவராக கருதப்படக்கூடியவர் நாகவல்லியர் தான். என்னுடைய ஆசிரியராக இருந்தவர். நாகலானனுக்கும் எனக்கு எல்லாம் பொதுவான பயின்ற கல்விக்கூடம் என்று சொல்லலாம். திருக்குறள் மேல் பொதுவாக பெரிய மரியாதை இல்லாத ஒரு நவீன எழுத்தாளர். அவருடைய ஒரு நூலில் வெங்கட்சாமிநாதன் அவருக்கு ஒரு கடிதத்தை குறிப்பிடுகிறார். ஒரு ஐரோப்பிய செவ்வியல் நூலுக்கு எழுதப்பட்ட கிரிட்டிக்கல் ஸ்டடி, விமர்சன திறனாய்வு கற்றை சொல்லி, இது போன்ற ஒரு திறனாய்வு தமிழில் இவ்வளவு பேசப்பட்ட திருக்குறளுக்கு இதுவரைக்கும் வந்திருக்கிறதா என்று வெங்கட்சாமிநாதன் கேட்கிறார். வந்திருக்கவில்லை என்பது மட்டுமல்ல, வர வாய்ப்பே இல்லை என்று வெங்கட்சாமிநாதன் சொல்றார். சுந்தரராமசாமி சொல்றார், திருக்குறள் சார்ந்த புலமை பிரகடனங்கள், திருக்குறள் சார்ந்த மேடை பேருரைகள், திருக்குறள் சார்ந்த கணித விளையாட்டுகள் இதெல்லாம் வந்தாலும் ஒருபோதும் தமிழில்
சார்ந்த ஒரு விமர்சன ஆய்வு வர வாய்ப்பே கிடையாது. இது அந்த காலத்தில் அந்த கட்டுரை வெளிவந்த போது பரவலாக தமிழ் வாசகர்கள்ல ஆமா அப்படித்தான் எப்படி வர முடியும் என்ற எண்ணம் தான் இருக்கு. அப்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன் வர முடியாது என்று சொல்லி, இந்த ஒரு காலகட்டத்தில் திருக்குறளை இப்படி கொண்டு வைக்க வேண்டிய அவசியம் மரபுக்கு இருக்கு. நாளை வரக்கூடிய தலைமுறை வேறு திறனாய்வு முறையை கொண்டுடலாமே. எவ்வளவோ திறனாய்வு கருவிகள் நமக்கு வருது. அதுல இருந்து புதிய திறனாய்வு முறைகள் வந்து திருக்குறளுக்கு ஒரு பெரிய ஆய்வுகள் வரலாமே. அதுக்கு எந்த தடையும் தமிழ் சூழல் இல்லை என்று சுந்தரராமசாமி சொன்னார். அதுபோல இந்த காலகட்டத்திற்குள்ள கீதை பற்றி, பதஞ்சலி யோக சூத்திரம் பற்றி மிக அற்புதமான கிரிட்டிக்கல் ஸ்டடிஸ் நான் படிச்சிருக்கேன். காய்தல் உவத்தல் இல்லாம விரிவான வரலாற்று பார்வையோட, விரிவான அழகியல் பார்வையோட, விரிவான மொழியியல் நோக்குடன் இந்த நூல்களை பார்க்கக்கூடிய அணுகுமுறை பல நூல் வெள்ளையாக எழுதப்பட்டது. இன்றைக்கு தமிழில் இன்றைக்கும் அப்படி ஒரு நூல் குறளை பற்றி தமிழ் எழுதப்பட்ட கிடையாது. ஏன் என்று பார்த்தால் அதற்கான காரணங்கள் தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு. இந்த மாதிரியான ஒரு சூழல் ஒரு பொது வாசகம் இதனுடைய மொத்த அலை கொந்தளிப்புகளை தவிர்த்து இதற்கு ஒரு சித்திரத்தை உருவாக்கப்பட வேண்டும். திருக்குறள் எழுதப்பட்ட காலம் என்ன என்பது, திருக்குறள் எழுதப்பட்ட காலத்தை வைத்துக் கொண்டு தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்குவதற்கு அல்ல, கராராக பார்த்தா எதுவாக இருக்க முடியும். கிமு 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்குமான காலகட்டத்தை தோராயமாக சங்க காலகட்டம் என்று சொல்லலாம் என்பது ஆய்வாளர்களுடைய கூற்று. அதற்கு முன்னால் தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு பின்புலம் இருக்கிறது. அதன் பிறகு சங்கம் மருவிய காலகட்டம், அதாவது காப்பிய காலகட்டம். சங்க காலகட்டத்துடைய கடைசியிலேயே தமிழில் அவைதிக மதங்களும் வைதிக மதங்களும் மிக ஆழமாக வேரூன்றி இருப்பதை நம்ம பார்க்கணும். புறநானூற்றில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக தொன்மையான பாடல் முதல் 16 பாடல்கள். அந்த பாடல்களிலேயே பல்லியாக சாலை புதுக்குடிமை பெருவழி பற்றின குறிப்பு வந்திருக்கு. அவற்றை வேர்களை பற்றின குறிப்பு வந்திருக்கு. வடாது பனிபடு நெடுவரை வடக்கும் என்று இமயமலை பற்றின குறிப்பு வந்திருக்கு. அதன் பிறகு நமக்கு பௌத்தம் வந்து சமணம் வந்து, சமணத்துக்கு முன்னாடி ஆஜீவகம் இங்கே வந்திருக்கு, வலுவா வந்திருக்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற புகழ்பெற்ற பாடல் போல இவ்வளவு தெளிவாக ஒரு அறிக்கை மாதிரி ஆஜீவிக மதத்துடைய கொள்கைகளை சொல்லக்கூடிய ஒரு கவிதை இந்தியாவில் கிடையாது சொல்லுவாங்க. ஆனால் ஊழ் என்பதுதான் ஆஜீவிக மதத்துடைய அடிப்படை தரிசனம் என்பது. இந்த ஊழ் என்ற தரிசனத்தை மிக தெளிவாக சொன்ன ஒரு படைப்பு யாதும் ஊரே யாவரும் கேளு. அதன் பிறகு சமணமும் பௌத்தமும் வேரூன்றி மிகப்பெரிய ஒரு தத்துவ விவாதம் நிகழ்ந்து அதனுடைய உச்சத்தில் தான் சங்கம் அருவிய காலம் நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மணிமேகலையை பார்த்தா அறமுறைத்த காலை இன்று கூட தமிழில் சரியாக புரிந்து கொள்ளப்பட முடியாது அந்த ஒன்றாக இருக்கிறது. ஒரு நல்ல ஆய்வுரை இன்றைக்கு கூட மணிமேகலைக்கு வந்தது கிடையாது. மணிமேகலை இந்த அறமுறைத்த காலையில் வெவ்வேறு தத்துவ தரப்புகள் வந்து பேசுகிறாங்க. இவங்களாம் யார், இவங்களை என்ன தரப்பை சார்ந்தவர்கள் இன்றைக்கு கூட தெளிவாக இல்லை. மிக சமீபத்தில் தான் நாவல் கற்றல வந்து இந்த அளவைவாதிகள் என்பவர் மீமாம்சகர்கள் என்றுதான் சொல்றேன். இன்னைக்கு நம்மால் தெரிந்து கொள்ள முடியாத பல தத்துவ தரப்புல அங்கே பேசியிருக்காங்க. மிக உச்சகட்டமான ஒரு தத்துவவாத மணிமேகலை காலகட்டத்தில் நடக்கும். மணிமேகலை, நீலகேசி, குண்டலகேசி போன்ற நூல்கள் அனைத்துமே தத்துவ நூல்கள் தான். அந்த காலகட்டத்துடைய உச்சத்தில் தோன்றிய ஒரு நூல் திருக்குறள். இது அதனுடைய வரலாற்று தருணம். நாம் நினைப்பது போல ஒரு சான்று ஒரு நாளை காலையில் வீட்டுக்கு வெளியே வந்து உட்கார்ந்து இன்றைக்கு ஒரு நீதி நூல் ஏற்றுள்ளாங்க எழுதின நூல் அல்ல. அதற்கு முன்னால் ஒரு திருவள்ளுவருக்கு பின்னால் குறைந்தது கொஞ்சம் கம்மியான ஒரு 300-400 திருவள்ளுவர் உட்கார்ந்து பேசுற ஒரு காலம் இருந்திருக்கும். அதனுடைய தடம் வந்து தெளிவாக இதில் இருக்கு, மணிமேகலை இருக்கு. இந்த விவாதங்கள் அனைத்தும் அவர்களுடைய அன்றாட நிகழ்வுகளாக தமிழ் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்காவது இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எங்காவது ஒரு ஆழமான தத்துவவாதம் நடக்குதா? தமிழ்நாட்டில் எங்காவது அடிப்படைகளை பற்றின ஒரு விவாத அரங்கு கடந்த 20 வருஷத்தில் நடந்திருக்கா?
தத்துவத்தை மட்டும் பேசக்கூடிய ஒரு அரங்கு இங்க இருக்கக்கூடிய யாராவது போய் சேர்ப்பா பங்களிப்பு இருக்குங்களா? இல்லை. ஆனா மணிமேகலையில் அந்த பத்தின தரங்களை பத்தின குறிப்புகளா தெரிஞ்சிருக்கு. அந்த காலகட்டம் தான் திருக்குறளை உருவாக்க முடியும். நாம நினைச்சா உருவாக்க முடியாது. அந்த காலகட்டத்துடைய உச்சத்தில் அமைந்த ஒரு குறள் சமணர்களுடைய பொற்காலத்தில் உருவாங்க. சங்கம் வருகிய காலமே அவைதிக மதங்கள் ஆகிய பௌத்தமும் சமணமும் ஓங்கி நின்ற ஒரு காலம். அங்குதான் கலப்பரல் இந்தியாவுக்கு வராங்க. காபா அரவாணம் போன்ற ஆய்வாளர்கள் கலப்பர காலகட்டத்தின் உச்சகட்ட படைப்பு என்று திருக்குறளை சொல்வார்கள். அல்லது கலப்பர காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வருவாங்களா கூட இருக்கலாம். ஆனா சமணருடைய காலம், சமணர் காலத்துக்கு தமிழகம் என்பது நாம இன்னைக்கு நினைக்கக்கூடிய தமிழகம் அல்ல. சிரவண படகுலா வரைக்கும் தமிழகம் தான். சிரவண படகுலா தான் அதனுடைய தலைமையகமா இருந்திருக்கு. அவர்களுக்கு ஒரு கதை இருக்கு. ஆச்சாரிய முத்துக்குந்தார் என்பதும் ஞானி சைவ சமண ஞானி, அவருடைய மாணவர் தான் திருவள்ளுவர். வள்ளுவர் என்னும் ஜாதியை சேர்ந்தவர். இவர் பழைய கம்யூனிட்டியில் உள்ள பூசக பிரிவு வள்ளுவர். அடுத்த கேள்வி, அப்படின்னா தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவரா திருவள்ளுவர்? பிற்காலத்தில் தாழ்த்தப்பட்ட ஜாதியாக மாறும் ஒரு ஜாதியை சேர்ந்தவர். ஏனென்றால் பல்லவர் காலம் வரைக்கும் தமிழகத்தில் உள்ள கணிசமான ஆலயங்களில் பூஜை செய்யக்கூடிய பூசகராக வள்ளுவராக இருந்திருக்கிறார். பல்லவர் கால கற்ப செப்பேடு வந்து மூத்தவரையன் வள்ளுவனை கொண்டு பூசனாதிகள் நிறைவேற்ற வேண்டியது என்று சொல்கிறது. 7ஆம் நூற்றாண்டில் அந்த காலத்திலே பழைய தான் பூசை செய்திருக்கிறார். ஆக தமிழகத்தில் பூசனை கம்யூனிட்டியில் ஒன்றாக இருந்த வள்ளுவர் ஜாதியை பிறந்து சமணராக வாழ்ந்த ஒருவரால் எழுதப்பட்டதாக இருக்கலாம். 14 கீழ்கணக்கு நூலில் 14 கணக்குல எல்லா நூலிலுமே சமண நூல். 14 கணக்குல மற்ற நூல்கள் இருக்கக்கூடிய இறை வாழ்த்துக்கள், அதுல நீதிகளுக்கும் குறளுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை பார்த்தாலே அதை கொண்டு வெளியே வைக்க முடியாது. அப்போ ஒருவர் சொல்றா, இல்லைங்க அது சைவ நூல், இல்லைங்க அது வேதாந்த நூல், இல்லைங்க அது மனுஸ்மிருதி டிரான்ஸ்லேஷன் இல்லைங்கன்னா இயல்புடைய வரலாறு இங்கே தான். இங்கே 14 கீழ்கணக்கு ஒன்றாக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. 14 கீழ்கணக்கு ஒன்றாக தான் தோற்றம் அளிக்கிறது. 14 கீழ்கணக்கு இந்த மொழி தான் அமைந்திருக்கிறது. மாறாக நான் சிந்திக்க வேண்டும் என்றால் நீ 4 குறளை எடுத்து விளக்கி என்று சொல்லாங்க. இன்னும் தெளிவான வரலாற்று ஆதாரமோ கல்வெட்டு ஆதாரம் இருக்கிற வரைக்கும் இதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கும். அது ஒரு சமண நூலாக கருதப்படலாம். ஆனா அடுத்த கேள்வி உடனடியாக கேட்பாங்க. அதுல வந்து வேள்விகளை புகழ்ந்து வரக்கூடிய வேள்விகள், ஆபயன் குன்று, அறுதொழிலோ நூல் மரப்ப, காவலன் காவானி, அறுதொழில் செய்யக்கூடிய அந்த வேதன் பிறக்க அறுதொழில். ஆகவே இது எப்படி ஒரு சமணம் சொல்லுவாங்க? அல்லது கொலையில் கொடியாரை மேல் தொடுத்தல், பைங்குள் களை கட்டதோடு எப்படிங்க அரசன் கொலை பண்ணலான்னு ஒரு சமணர் சொல்ல முடியும்? அதுக்கான பதில் என்னவென்றால் அது ஒரு சமணர் எழுதிய நூலே ஒழிய சமண மத நூல் அல்ல. இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியமானது. சமணர்களுடைய மத நூலாக அது இருக்கும் என்றால் ஒருபோதும் பைங்கூழ் களை கட்டுறதுடைய கொலையை சொல்ல மாட்டாங்க. ஆனா இது ஒரு அறநூல். சமணர்களுடைய ஒரு பெரிய சித்திரம் நம்ம மனதில் இருக்கு. சமணர்கள் இந்தியாவுக்கு வர்த்தமான மகாவீரருக்கு முன்னாடி கிமு 7ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்தியா முழுக்க பரவ ஆரம்பித்த ஒரு மதம். வர்த்தமானர் தான் அதுக்கான மத அடையாளத்தை கொடுக்கிறாங்க. தமிழகத்துல வர்த்தமானுக்கு முன்னாடியே சமணம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சமணத்துல 2 இயல்புகள். ஒன்று, அது எழுத்து சார்ந்த மதம். இந்தியா முழுக்க எழுத்துருவை முன்னிறுத்தப்படும் மதம். பிராமி லிபி அவர்களால் இந்தியா முழுக்க பரப்பப்பட்ட ஒன்று. 5 அறங்கள் அவங்களுக்கு முக்கியமானது. ஒன்று அன்னம், உணவு அளித்தல். இன்னொன்று கல்வி. 3வது மருத்துவம். 4வது அடைக்கலம். 5வது அறவுரை. இந்தியா முழுக்க சமணர்களுடைய 5 நாள் புகலிடங்கள் கல்வெட்டு கிடைக்கின்றன. நாகர்கோவிலுக்குள்ளே நிறைய கல்வெட்டு கிடைத்திருக்கிறது. பத்மாவத்தில் இருக்கு. 5 ஒருவனுக்கு அடைக்கலம் இருப்பவங்களுடைய அறங்கள். சித்தன்னவாசல், அன்னவாசல், அன்னம் அளித்த அன்னவாசல், அன்ன நிலைய, அன்னச்சாலை என்ற வார்த்தைகள் அனைத்துமே சமண மதத்தை செல்கிறது. அன்னம் அளித்தல் அவங்களுடைய முக்கியமான கொடை. உறைவிடமும் அன்னமும் அளிக்கக்கூடிய எல்லங்களை உருவாக்குறாங்க. பல வருஷங்களுக்கு 2010 நினைக்கிறேன், நான் ராஜமாணிக்கம் கிருஷ்ணன் தான்
2000 வருடங்களுக்கு முன்னாடி வந்து உருவாக்கின அந்த அறச்சாலைகள் இப்ப இருக்கின்றனவா என்று பார்க்கிறதுக்காக ஒரு பயணத்தை மேற்கொண்டோம். அதான் முன்னாடி சொன்னேன். இங்க இருந்து பாகிஸ்தான் எல்லையில லத்தூர்வாங்கிற ஊர் வரைக்கும் ஒரு மனிதன் ஒரு நாள் நடக்கக்கூடிய தொலைவுக்கு ஒரு அன்னசாலை இருக்கு, ஒரு தர்மசாலை இருக்கு. இரவுல இலவசமா தங்கலாம், சாப்பிடலாம். நாங்க இங்கிருந்து அங்க வரைக்கும் போற பயணம் கிட்டத்தட்ட 35 நாட்கள்ல 4 நாள் மட்டும்தான் வெளியே தங்கணும். முழுக்க இலவச சாப்பாடு சாப்பிட்டு இலவச உணவு, இலவச உறைவிடத்துல போய் தங்கிப்பாங்க. அதிலும் ராஜமாணிக்கம் எல்லாம் வந்து ஒரு தர்மசாலையில் இறங்கி இவரை பார்த்த உடனே இவர் ஆரம்பிப்பார். ஆக்சுவலி we are coming from தமிழ்நாடு, we are on the way to travel. நான் சொன்னேன், சோறு தானே கொடுப்போம் அப்படின்னு. அது ஒரு பெரிய பயணமா இருந்தது. அந்த அன்னசாலைகள் இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது அவங்களுடைய 5 தர்மங்கள்ல ஒன்று. அந்த 5 தர்மங்கள்ல ஒன்று கல்வி. சமண முனிவர்கள் படுக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் பள்ளி. பள்ள என்றால் விழா, படுக்கிறதுக்கு பள்ளி கொள்ளுதல் என்று பேர். பள்ளி கொள்ளுதல் என்று பேர். பள்ளி யானையின் உயிர்த்து என்று கபிலர் குறுந்தொகையில சொல்றாங்க. யானை படுப்பது போல மூச்சு. அந்த இடத்துல கல்வி கொடுக்கப்பட்டதால் இது பள்ளி சாலை என்று பேர் வந்து பள்ளிக்கூடம் என்ற பேர் இன்றைக்கு வரைக்கும் அங்கதான் கல்வி அளிக்கப்பட்டது. கல்விக்காக உருவாக்கப்பட்டது அவங்க நூல்கள். இந்திய மொழிக்கு அப்படிதான். இந்தியாவில் எல்லா இந்தியா வட்டார மொழிகளிலையும் சமணருடைய பங்கெடுப்பு மிக முக்கியமாகும். பல மொழிகளுடைய உருவாக்கத்திற்கே சமணம் தான் காரணம் என்று சொல்லலாம். கன்னடம், தெலுங்கு, மராட்டி எல்லா மொழிகளும் சமணருடைய ஒரு மிகப்பெரிய கொடை. அவங்க நூல்கள் 3 வகையான நூல்கள். ஒன்று தொகை நூல்கள். அது வரைக்குமான நூல்களை அவங்க தொகுப்பாங்க. அதெல்லாம் 400 கணக்கில் தான் தொகுப்பாங்க. அது ஏன் 400ங்கிறது அவங்களுக்கு தான் கேட்கணும். 400 தொகுப்பாங்க, தொகை நூல் உருவாக்குவாங்க. பெரும்பாலான மொழிகளில் அது வரைக்கும் இருந்த நாட்டுப்புற பண்பாடு, கிராமிய பண்பாடு சார்ந்த வாய்மொழி பாடல்களை நூல்களாக தொகுப்பாங்க. இரண்டாவதாக இலக்கண நூலை உருவாக்குவாங்க. ஏன்னா பெரும்பாலான வட்டார மொழிகளுக்கு இலக்கண நூல்கள் இருக்க இலக்கண நூல் உருவாக்குவாங்க. மூன்றாவதாக அவங்க உருவாக்குறது அறநூல்கள், அது நெறி நூல்கள். இதே தான் 18ஆம் நூற்றாண்டுல எல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் பண்ணியிருக்காங்க. நீங்க யோசிப்பாங்க, இந்தியா முழுக்க அவங்க தான் பெரும்பாலான வட்டார மொழிகளுக்கு நவீன அகராதிகளையோ இலக்கணங்களையோ உருவாக்கியிருக்காங்க. அவங்க தான் இங்க எப்படி நாட்டுப்புற பண்பாடு, வட்டார பண்பாடு நூல்களை தொகுத்திருக்காங்க, அறவுரை பண்ணியிருக்காங்க. உதாரணமா வீரமாமுனிவர் இந்த 3 பண்ணியிருக்காங்க. வீரமாமுனிவர் நாட்டுப்புற பண்பாடு கதைகளை தொகுத்திருக்கார், இலக்கண நூலை அமைச்சிருக்கார், சதுரகராதி நூலை அமைச்சிருக்கார். அவரு தான் அறவுரை நூலை எழுதியிருக்கார். வள்ளுவருடைய காலகட்டத்திலும் சமணருடைய அந்த வழிமுறையே இதுதான். இந்த உலகத்துடைய முதல் மிஷனரி மதமே சமண மதம் தான். சமண மதத்துடைய அந்த செயல்பாட்டு முறை தான் பின்னாடி கிறிஸ்தவர்களாலும் இஸ்லாமியர்களாலும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்தியாவில் முக்கியமான மருத்துவ நூல்கள் பலதும் சமணம் எழுதினது. நான் இந்த 18 கணக்கு நூல்களிலேயே அறமும் கல்வியும் இலக்கணமும் ஒன்னா கலந்துருக்கிறத பார்க்கலாம். திரிகடுகம் என்பது மருத்துவ நூல் கிடையாது, நெறி நூல். சிறு பஞ்ச மூலம் என்பது மருத்துவ நூல் கிடையாது, நெறி நூல். இந்த நெறி நூல்களை அவர்கள் நடத்திய மிகப்பெரிய கல்வி வலைக்கு பயன்படும் அவங்க எழுதியிருக்காங்க. அதன் முதன்மையான நூல் திருக்குறள். ஆக அந்த நூல்ல அவங்க சமண கருத்துக்களை முன்னிறுத்தல. சமண கருத்துக்கள் உள்ளடங்கி இருக்கு. பெரும்பகுதி சமண கருத்துக்கள். எப்படி மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய வரிகள் திருக்குறள் இருக்குன்னு சொன்னாங்களோ அதை விட அதிகமான வரிகள், சமானமான வரிகள் சமண சூத்திரங்கள்ல இருந்து திருக்குறள் இருக்கு. ஆனா அதுக்கு மேலதிகமாக அது ஒரு சமணரால் எழுதப்பட்ட கல்வி புலத்திற்கான நூல், ஒரு வழிகாட்டி நூல். இது ரொம்ப முக்கியமானது. கல்வி புலத்திற்காக எழுதப்படக்கூடிய நூல்ல நான் நம்புறதை எழுத முடியாது, அந்த சமுதாயம் தனக்குள்ள பேசிக்கிறது தான் எழுத முடியும். அந்த சமுதாயத்துடைய ஒட்டுமொத்த நீதி என்னமோ அதைத்தான் இந்த நூல்ல இருக்கும். முக்கியமான ஒரு கேள்வி, வேடிக்கையான ஒரு விஷயம். தமிழகத்தை வரலாற்று ஆரம்ப காலத்தில் எழுதியவர்கள் பல பேர் சைவர், பிள்ளைகள், முதலியார்கள், செட்டியார்கள் இவங்க எழுதுறாங்க. இவங்க எழுதும்போது அவங்களுக்கு கலப்பர் மேல ஒரு கசப்பு, ஏன்னா சமணம் தானே. ஆரம்ப காலத்துல அருணாச்சலம் போன்றவர்கள் கலப்பர் காலகட்டத்தில் ஒழுக்க நெறி குஞ்சி தமிழக சீரழிந்து கிடந்ததுனால தான் அவ்வளவு நெறி நூல்களை அவங்க எழுதினாங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு
உயர்ந்த சிந்தனை பாருங்க. ஒரு நெறிநூல் உருவாகி வருவது என்பது ஒரு செடி முளைத்து மரமாகி கனிந்து ஒரு கனி வருவது போல. அவ்வளவு நெறி விவாதம் நடந்து அந்த சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு நெறி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஒழிய அதற்கு வராது. கல்லுண்டு மகிழ்ந்திருந்த ஒரு தமிழகத்திலே கல்லுணாமைங்கிற ஒரு அத்தியாயத்தை எழுதி சேர்ப்பதற்கு நடுவில் ஒரு பெரிய தர்ம விவாதம் நடந்திருக்கு, ஒரு அற விவாதம் நடந்திருக்கு. அது ஒழுக்கத்துடைய காலம் இல்லை, அதனால நூல் எழுதினாங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா 1950 வாக்கில் இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு இல்லை, ஆகவே அம்பேத்கர் வந்து இந்திய சட்டத்தை எழுதினாங்கன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இங்கே படிக்காக பல ஆண்டு காலம் தமிழ்க்குள் பள்ளிக்கூடத்தில் இது கற்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதே ஆட்கள் திருக்குறள் தமிழகத்திலே பண்பாட்டு சாதனை என்று சொல்றாங்க. அதாவது திருக்குறள் ஏன் எழுதப்பட்டது என்றால் தமிழக சீரழிஞ்சு கிடந்தாரா எழுதப்பட்டது. ஆனால் திருக்குறள் தங்களுடைய அது முக்கியமான மாறாக இந்த 17 நூல் அனைத்துமே அன்றைக்கு இருந்த ஒரு பெரிய அற விவாதத்தின் பகுதியாக உருவாகி அன்றைக்கு ஒரு கல்விப்புலத்தை நோக்கி எழுதப்பட்டது. அன்றைக்கு இருந்த மக்களுக்கு சென்று செல்லக்கூடிய நூல்களாக அமைந்தன. இதனுடைய எல்லா அத்தியாயங்களும் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டவை சொல்ல முடியாது. அரசர்களுக்குரியவை, மக்களுக்குரியவை, இல்லறத்தாருக்குரியவை என்று அது பிரிந்து போகும். அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க, அப்படின்னா அவர் சமணராக இருந்தால் அதில் ஏன் இவ்வளவு இல்லற சிற்றின்பம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு, ஏன் வந்து காமத்து வரோட பேசாரு? அப்படி பார்த்தா தமிழகத்துடைய மிகப்பெரிய சமண நூலாகிய சீவக சிந்தாமணி முழுக்க முழுக்க இன்ப சுவை சார்ந்தது தான். ஏன்னா அது தமிழ் பண்பாடு சார்ந்தது. ஏன்னா நம்ம வந்து அகத்துறையை தான் பாடிக்கொண்டு நிறுத்துறோம். தமிழகத்தில் அந்த காலகட்டத்தில் கூட அகத்துறை பாடல்களை பாடி நடிக்கக்கூடிய பாடல்களுடைய ஒரு மிகப்பெரிய வலை இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவர்களால் முன்னெடுத்து கொண்டு சென்று சேர்க்கப்பட வேண்டிய என்பதற்காக தான் இந்த அகத்தினை இவ்வளவு அதிகமாக அதில் பாடப்பட்டிருக்கு. அவர்களுக்குரிய நமக்கே தெரியும், சங்க இலக்கியத்தில் வந்து புறம் எவ்வளவோ அதை விட பல மடங்கு அதிகம். அதே ரேஷியோ தான் திருக்குறள். அது ஒரு தமிழ் பண்பாட்டு அடையாளம். சமணர்கள் உருவாக்கிய ஒரு பெரிய விவாதத்தினுடைய ஒரு பகுதியாக தான் அதனுடைய வார்த்தைகள், அதனுடைய கூறுமுறைகள் அனைத்துமே. இன்னொரு முக்கியமான விஷயம், திருவள்ளுவர் மாலையில் வரக்கூடிய ஒரு வரி, ஆற்றல் அழியும் என்று அந்தணர்கள் நான்மறையை போற்றி உரைத்து ஏற்றின் புழத்தில் எழுதார். ஏற்றில் எழுதி வல்லுனரும் அல்லாரும் வல்லுவனார் முப்பாலை சொல்லிடும் ஆற்றல் சோர்கின்ற. வேதத்தை ஏற்றில் எழுதி கொடுத்தா எல்லாரும் படிப்பாங்க, அதனுடைய ஆற்றல் குறைந்தது என்பதற்காக அந்தணர்கள் வேதத்தை ஏற்றில் எழுததே கிடையாது. போற்றி உரைப்பார்கள், ஏற்றில் எழுதார். ஆனால் ஏற்றில் எழுதி வல்லுனரும் அல்லாரும் வள்ளுவரார் முப்பாலை சொல்லிடனும் ஆற்றல் குறையாது. ஏற்றில் எழுதப்பட்டு ஊர் ஊரா கொண்டு போய் எல்லாரும் படித்தாலும் வள்ளுவருடைய குரலுடைய ஆற்றல் குறையாது. இந்த ஞானம் என்பது ஏதோ ஒரு வகையில் அனைவருக்கும் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டா மாறும்போது வள்ளுவர் இந்த வரி அவன் ஏன் எழுதினான்? எது மூல நூலோ, எது மகத்தான நூலோ, அந்த நூல் எல்லாரும் கிடையாது. ஆற்றல் அழியும். ஆனால் ஆற்றல் அழியாது. எத்தனை பேர் படித்தாலும் அழியாது. ஏற்றில் எழுதி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நூலாக இந்த முரண்பாடை காட்டி விடுது. இது அதல்ல இது அப்படின்னு. இந்தியாவில் எந்த மதத்துக்கும் மூல நூல்கள் ஒன்று கிடையாது. அதை நான் கீதையை பற்றி இங்கே பேசும்போது சொன்னேன். கீதை பற்றி என்னோட உரையிலேயே கீதையை ஒரு மூல நூல் அல்ல என்று ஆக்கி, அது வழிபாட்டு நூல் அல்ல, ஆராய வேண்டிய நூல், தத்துவ நூல் என்று ஆக்கின பிறகு நான் பேச ஆரம்பித்தேன். இந்தியா மரங்களில் மீமாம்ச தரப்பு, பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் 2 பேருக்கு மட்டும்தான் வேதம் முதல் நூல். சாங்கியர்கள், யோகம், நியாயம், வைசேஷிகம் எதுக்குமே வேதம் முதல் நூல் அல்ல. முதல் நூல் என்பது இந்து மதத்திற்கு கிடையாது. நவீன காலகட்டத்திலே நாம் கீதையை கொண்டு முதல் நூல் வைக்கிறோம். ஆனால் முதல் நூல் அல்ல. முதல் நூல் என்ற பாரம்பரியமே முதல் நூலை ஒட்டிய ஒரு மதம் அமைவது என்பது இந்தியாவில் கிடையாது. பௌத்தத்துக்கும் சமணத்திற்கும் மூல நூல்களே கிடையாது. ரெஃபரன்ஸ் புத்தகங்கள் மட்டும்தான் இருக்கு. அதை இந்த இடத்துல குறிப்பிட முடியும். அதை இப்படி ஒரு சிந்தனை புறம் ஒன்று உருவாகுது. புத்தகத்தை வந்து சாதாரண மக்கள்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நூலை பயில ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் திருக்குறள் தமிழகத்தில் இந்த இடத்தை அடைந்ததுக்கான இடம்.
அது பள்ளி கல்விக்கான நூல். அதற்கு அப்பால் தான் அது கல்வி. அது எப்படி பயிலப்பட்டது என்பதை நாளைக்கு நான் விரிவாக சொல்ல வேண்டும். என்னுடைய தந்தையை பற்றி ஒரு நினைவு. ருசி அதில் வாழ்ந்தவர், கிட்டத்தட்ட நாக்கால் வாழ்ந்தவர் என்று சொல்லலாம். தென்னை மரத்தில் பக்கம் 2 தென்னை மரம். இந்த தென்னை மரத்துடைய மரத்தில் இருந்தால் மீன் குழம்புக்கு தேங்காய் பறிக்கணும், அந்த தென்னை மரத்தில் இருக்கிற தேங்காய் தான் இளநீர் அப்படிங்கிறார். ருசி வித்தியாசம். மாமரத்துக்கு இந்த மாமரத்துடைய கனி தான் அவர் சாப்பிடுவார், அந்த மாமரத்துடைய பிஞ்சு தான் ஊறுகாய போடுவார். ஏன்னா அது எல்லாம் வேற வேற. அவர் இறந்து போன போது குழி வெட்டுறோம்னு சொன்னான். சார் நேரத்தான் எல்லாம் தனித்தனியாக நிற்குது, உள்ள வேரெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். எல்லா வேரும் பின்னி பிணைந்து ஒரு படலமாக மண்ணு கிடையாது. இந்தியாவில் ஒவ்வொரு நூலுக்கும் தனித்தன்மைகளை நீங்க தேடி படிச்சுட்டே போகலாம். திருக்குறளுக்கு தனித்தன்மைகள் உண்டா என்றால் 3 தனித்தன்மைகள் திருக்குறளுக்கு உண்டு. ஒன்று அதனுடைய சமண தனித்தன்மை, அந்த பார்வையில் இருக்கக்கூடிய சமண அம்சம். இன்னொன்று தமிழ் பண்பாடு சார்ந்த அம்சம். தமிழ் பண்பாட்டில் தான் சிற்றின்பதற்கு இவ்வளவு இடம் சமணர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழுக்கு வெளியே எந்த இடம் சமண நூலிலே சிற்றின்பதற்கு இவ்வளவு இடம் கிடையாது. மூன்றாவதாக வள்ளுவருக்கே உரித்தான பார்வை, அவருடைய தனித்தன்மை. ஆனா இந்த தனித்தன்மை என்பது அவருடைய இயல்பு, அது நூலின் இயல்பு. ஆனா அடியில ஒரு பெரிய உரையாடல் வழியாக ஒரு பெரிய ஞான தொகுதி நடந்திருக்கு. இதை புரிந்து கொள்ள சமணம் எப்படி பரவிற்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமணம் இன்றைக்கு கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்கள் போல மத மாற்றத்தை அடிப்படையாக கொண்ட மதம் இல்லை. இது நவீன காலகட்டத்தில் புரிந்து கொள்வதற்கு யாரை சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும். ஒரு சமண முனிவர் ஒரு இந்துவை அவருடைய இந்து மதத்தை உதற வைத்து சமணராக மாற்றுவது கிடையாது. சமணர்களுக்குரிய 5 அறங்கள், கொல்லாமை, புலனுண்ணாமை, புலாதுண்ணாமை 5 அறங்களை கடைப்பிடிப்படி சொல்லுவாங்க. அவருடைய ஆச்சாரங்கள் சிலது இருக்கு. இரவில் உண்ணாமல் இருக்க, மண்ணுக்கு அடியில் விளைந்த பொருட்களை உண்ணாது இருக்க, அந்த 5 அப்படி 18 அறங்கள் ஆச்சாரங்கள். இந்த 5 அறங்களையும் 18 ஆச்சாரங்களையும் மேற்கொள்ளும்படி மக்களை வலியுறுத்துவது தவிர அதுல அவர் யாரையும் சமணரா மாற்றுறது கிடையாது. சமண துறவியாக போவான், அவனுக்கான அறங்கள் வேற, அவனுக்கான விரதங்கள் வேற. அது பஞ்சு மாவிரதங்கள் சொல்லி அவங்க தனியா வச்சிருக்காங்க. ஆனா இது வேற. ஆனா ஒரு சமணத்தை மாறும்போது, அல்ல சமண மதத்தை அவனுக்கு ஏற்றுக்கொள்ளும் போது அவன் விஷ்ணுவை விட வேண்டிய அவசியம் கிடையாது, அவன் குலதெய்வங்களை விட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வழிபாடு ஒரு பக்கம் இருக்கும். எல்லா காலகட்டத்திலும் இந்தியாவில் இந்த இரட்டை மத நம்பிக்கை தான் இருக்கும். இந்த இரட்டை மத நம்பிக்கை எப்படி போகுது என்பதை இன்றைக்கு நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு கடலூர் பகுதியில் சமணர்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போவாங்க, சமணர்களா இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, தொடர்ந்து சமண மதம் இந்த மொது பண்பாட்டுடைய அந்த அமைப்பை மாற்றல, அது ஒரு அறத்தை சேர்க்குது. ஆக அதுக்கு எதிரான ஒரு இந்த டூயாலிட்டி சொல்லுவோம்ல, பைனரி ஆப்போசிஷன், அது கிடையாது. அது இருந்தாலும் இந்த கேள்வியெல்லாம் வருது. நாங்கள் இந்தியா முழுக்க போய் சமண ஆலயத்தை பார்க்கிறோம். இந்து தெய்வங்கள் தான் சமண கோயில் நிறைந்திருக்கும். பாலாழி கிடைத்தல், கோபாலகிருஷ்ணன் ஆடை கவுதல் பாட தொன்மங்கள் நிறைந்திருக்கும். சமணருடைய மொத்த தொன்மம் இந்து மதத்தில் எடுக்கப்பட்ட தொன்மம் தான், அல்லது இந்து மதம் என்று நாம் இந்து சொல்லக்கூடிய இந்த பெருந்தொகையில் எடுக்கப்பட்ட தொன்மங்கள் தான். இது ஒரு பொது படலம் தான். அவங்க எதுவுமே மத மாற்றி தங்களுக்கு கொண்டு வந்து வேற ஒரு கல்ச்சர் அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த கலாச்சாரத்திற்கு ஒரு அறத்தை மேலதிகமாக கொடுக்கிறாங்க. ஆகவே குறள் அதனுடைய வடிவத்திற்குள் ஏராளமான இந்திய பொது சித்திரங்களை கொண்டிருக்கு. இந்திய பொது சித்திரம் தான், இந்து சித்திரம் தான் என்று சொல்லி திருவிழா கொண்டு சேர்க்கிறது கூடிய தவறு நான் சொல்லப்படுது. குறள் காலகட்டத்திலே சமணம் இந்த மத மாற்றத்தை நடத்தாங்க. ஆனா நமக்கு ஏன் அந்த சித்திரம் வருது? ஏன்னா 18ஆம் நூற்றாண்டு இங்க வந்த வெள்ளையர் நமக்கு ஒரு சித்திரத்தை கொடுக்குறாங்க. அதாவது அவங்க காலகட்டத்தில் அவங்க மாபெரும் மத மோதல்களை பார்த்துட்டு 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மிகப்பெரிய மத மோதலுடைய காலகட்டம் அவங்க கடந்து வந்திருக்காங்க. அது சார்ந்த ஒரு குற்ற உணர்வும் ஒரு வெறுப்பு அவங்ககிட்ட இருக்கு. இந்திய வரலாற்றை பார்க்கும்போது இங்க மேலான 3 மதங்கள் இருக்கு. இந்த 3 மதங்களுக்கு இடையில மாபெரும் போராட்டங்கள் நடந்திருக்குன்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் எங்க போராட்டம் நடக்குதுன்னு தேடி பார்க்கறாங்க. போராட்டம் நடந்த மாதிரி தெரியலையே.
இல்லை அது ஒத்துக்க முடியாது, நடந்திருக்கு. போராட்டம் நடந்திருக்கு, போராட்டத்தில் தகவலை மறைச்சிருப்பாங்க, அடுத்தடுத்து போறாங்க. இந்தியா முழுக்க தேடி பார்க்கும்போது இந்து மதத்துக்கு சமணத்துக்குமான போராட்டத்துக்கு அவங்க கிடைக்கிற ஒரே உதாரணம் என்பது மதுரையில சமணர்களை அதுவும் வாதில் தோற்கடித்து ஞான சம்பந்தர் கடவுளை ஏற்றினார் என்கிறார். அது கூட அந்த காலகட்டத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டு ஆதாரமோ ஒரு நூலாதாரமோ கிடையாது. மிக பிற்காலத்துல சைவ ஆதீனங்கள் நாங்க அந்த காலத்துல தெரியுமா அவங்களுக்கா எழுதப்பட்ட உரைகள் வளர்க்கிறது. வாதில் தோற்கடிப்பதற்காக திருவிழாவுக்கு வாரி இருக்க வேண்டிய கல்வெட்டு ஏற்ற வரை அதுக்குள்ள கிடையாது. கல்வெட்டு ஏற்ற பத்தின ஒரு கல்வெட்டு கிடையாது. சமணர்களே ஒரு நூல்லே அதை பத்தி நான் குறிப்பிட அவங்க எல்லாத்தையும் எழுதி வைக்கக்கூடியவங்க. 2000 வருஷம் வரலாறு எழுதி வச்சக்கூடியவங்களுக்கு இதை எழுதி வைக்கல, ஒரு ஆதாரம் கூட கிடையாது. ஆனாலும் திரும்ப திரும்ப சொல்லப்படுது. மதுரையில சமணர்கள் கழுவேற்றப்பட்டார்கள் என்ற வரியை இல்லாத வெள்ளைக்கார புத்தகமே நீங்க பார்க்க முடியாது. எல்லாரும் ஏன்னா இருக்கிற ஒரே ஆதாரம் தானே, இதை வச்சு ஒரு மாபெரும் மத மோதலை சித்தரிக்கிறது. ஆக இங்க இருக்கக்கூடிய மதங்கள் முழுக்க போராட்ட நிலையில இருந்தது என்று சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா சமணத்திற்கும் பௌத்தத்துக்கு இடையில பெரிய போராட்டம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அயோத்தியாச பண்டிதர் 2 மதமே கிடையாது, 2 ஒரு மதம் தான் அப்படின்னு பெரிய பெரிய புத்தகத்துல எழுதி வச்சிருக்காரு. சமணம் பௌத்தம் 2 மதமே கிடையாது. ஏன் அவர் அப்படி சொல்லாரு? நாங்க நேர்ல போய் பார்த்தது தெரியுது. பெரும்பாலான சமண வகைகள்ல இந்த பக்கம் சமண சிற்பம் அந்த பக்கம் பௌத்த சிற்பம் இருக்கு, ஒன்னா சேர்ந்து தங்கி இருக்காங்க. அப்ப என்ன நமக்கு சொல்லப்படுதோ அதை நாம் நம்ப தலைப்பு ஒரு மனநோய் மாதிரி நமக்கு பிடித்திருக்கு. சமீபத்தில் ஒரு நண்பர் பேசினாரு, சோமாஸ்கந்தர் சிலையை பார்க்கலாம், நடுவில் முருகனை வச்சுக்கிட்டு சிவன் விஷ்ணு இருக்காங்க, சிவனும் பார்வதி உட்கார்ந்துருக்காங்க. நண்பர் சொல்றாரு, இது சமணர்களை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட சிற்பம் தானே சார். அவன் ஷாக் ஆகிட்டு யாருன்னு சொன்னாங்க. இல்லைங்க அது பரமசிவம் எழுதியிருக்காரு. என்னென்ன எழுதியிருக்காரு? இல்லை அவங்கெல்லாம் துறவை ஒழித்து சமணத்தை ஒழித்து இல்லறத்தை பெருக்குவதற்காக அந்த சிற்பத்தை உருவாக்குறாங்க. ஒரு கலைப்படைப்பு உருவாவதற்கான நியாயங்கள் எங்க போய் தேடுறாங்க பாருங்க. இப்படியா கதைவிடும். சோமாஸ்கந்தர் சிலை என்பது தமிழகத்தினுடைய மகத்தான ஒரு சிற்ப அற்புதங்கள் ஒன்று. அது இருக்கக்கூடிய கனிவும் அந்த பிள்ளை அவங்க வச்சிருக்கக்கூடிய பாந்தம் அது ஒரு பெரிய ஒரு கவித்துவமான மன எழுச்சியிலிருந்து வரக்கூடியது. சமணர்களை கல்வியில் ஏற்றுறதுக்கு அதை உருவாக்குறான்னு ஒருத்தன் சொல்லுவான் என்ற அவங்க எந்த இலக்கியத்தை எந்த அறத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆனா இந்த மாதிரியான ஒரு பார்வையை ஒரு நச்சு பொய்கையிலிருந்து ஊறி வர மாதிரி ஊற வைத்து 1000 வருடங்களாக இருக்கும் பண்பாட்டை இப்படி திரித்து தமிழகத்தில் அதை புரித்து விட்டுருக்காங்க. இதனுடைய ஊற்று முகர்ந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் என்ற ஒரு நச்சு ஊற்று. அதுல இருந்து ஒருத்தன் கிளம்பி வருவான். மொத்த இந்தியாவையும் இப்படி ஒரு மோதல் களமாக சித்தரிச்சுக்காங்க. மோதல் இல்லை நான் சொல்ல மாட்டேன். சர்வைவலுக்கான தங்கி வாழ்தலுக்கான அதிகாரத்துக்கான போராட்டம் இல்லாம வாழ்க்கை கிடையாது. எல்லா காலத்திற்கான அது மட்டுமே நடந்ததில்லை. அதுக்கு இணையாகவே கலாச்சார உரையாடல் நடந்திருக்கும், கலாச்சார பரிமாற்றம் நடந்திருக்கும். ஒருவருடைய தழுவி கொண்டிருப்பாங்க, ஒருத்தர் கருத்தில் ஏற்றுக் கொண்டிருப்பாங்க. விவாதங்கள் வழியாக யாரும் ஒருத்தர் அழிக்கிறது இல்லை. அந்த விவாதத்தின் விளைவாக உருவானதுதான் நான் திருக்குறள் சொல்றேன். ஆகவே அது இந்து மதத்துக்கு எதிரான நூல் கிடையாது, வைதிக மதத்துக்கு எதிரான நூல் கிடையாது. வைதிக சார்ந்த நூற்றுக்கணக்கான விஷயங்களா இருந்தால் இந்தியாவுடைய எல்லா நூலையும் பார்க்கலாம், திருக்குறளையும் பார்க்கலாம். இந்திரனை பற்றி, வேதங்களை பற்றி, வைதிக சடங்குகளை பற்றி எல்லாம் ஒரு பெருமதிப்புடன் நான் சொல்றேன். ஏன்னா அவர் அதுக்கு எதிரி கிடையாது, ஒரு பெரிய விவாதத்துடைய பகுதியாக வராது. இந்த அறிவு புலம் என்ன என்பது கொஞ்சமாவது திறந்த மனத்துடன் பார்க்க வேண்டிய ஒரு 10 பேரால் வர வேண்டியது. திரும்ப திரும்ப அறிவு தளத்துல நடக்கிறது என்ன? இந்த மேடையில பேச வரும்போது இருக்கக்கூடிய சிக்கல் இதுதான். இன்றைக்கு தமிழகத்துல 2 வகையான அறிவியல்வாதங்கள் நடக்குது. ஒன்று மார்க்சியம் சார்ந்து திராவிட இயக்கங்கள் சார்ந்து நடக்கிறது, இடதுசாரி வாதங்கள். இது முழுக்க முழுக்க எதிர்நிலை பண்பு சார்ந்தது, கசப்பு சார்ந்தது, வரலாற்றை மரபை எல்லாத்தையும் ஒரு எதிர்ப்பு தன்மையோட பார்க்கணும். கலை அதுக்கு புரியாது. சோமாஸ்கந்தர் மாதிரியான ஒரு சிலை, ஒரு கலை அற்புதம், ஒரு மதத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்டு சொல்லுவாங்க. அல்லது ஒரு படைப்பு பார்த்தோம், இதை யாரை ஒழிக்கிறது இதை பண்ணாங்க, இந்த நூலை பார்த்தோம், இது யாருக்கு எதிரான சரி, இது பேசி பேசி பேசி. ஆனா இதுதான் தீவிரமான அறிவித்தளத்துல உண்மையிலே படிக்கக்கூடியவர்களால் உண்மையிலே விஷயம் தெரிந்தவர்கள் நடத்தப்படக்கூடியதாக. ஏன்னா இது இதனுடைய ஊற்றுக்கள் இந்தியாவில் கிடையாது, இதனுடைய ஊற்றுக்கள் மேல்நாட்டு பல்கலைக்கழகங்கள் இருக்கு.
இது ஒரு காலம் நடந்தது. இப்போ கடந்த ஒரு 20 வருடங்களாக குறியியல் சிம்பாலிசம் சிமியாட்டிக்ஸ் என்ற பெயரில் பிள்ளையாருடைய மூக்கு ஆண்குறியை குறிக்கிறது என்ற ஆய்வுகள் வருது. இது ஒருவர் எழுதியிருக்கிறார், அதை இங்கே ஒருத்தர் கோட் பண்ணியிருக்கிறார், வெள்ளக்காரன் எழுதுறாங்க. அவர் கையில் இருக்கிற மோதகம் பெண்குறியை குறிக்கிறது, இது ஒரு பாலியல் அடையாளம் என்றெல்லாம் எழுதக்கூடிய அறிஞர்கள், அதை இங்கே அப்படியே படித்து திருப்பி எழுதக்கூடிய நம்மூர் அறிஞர்கள். இதனுடைய ஒரு நச்சு புலம். இதுதான் இந்தியாவுடைய மைய அறிவியக்கமாக இருக்கு. அதுக்கு இணையான இந்த பக்கம் ஒரு பெரிய இயக்கம் இருக்குங்க. அந்த இயக்கம், இந்த இயக்கத்தை பத்தி எதுவுமே தெரியாது, எந்த நூலை பத்தியும் எதுவுமே தெரியாது. அரை மணி நேரத்துக்கு மேல அறிவார்ந்த விஷயத்தை கவனித்து கேட்க முடியாது. பட்டை அடித்துட்டு பக்தி பெருக்கோட வந்து உட்கார்ந்து ஏற்கனவே கேட்டதை நீங்க திருப்பி சொன்னாதான் அவங்க கேட்பாங்க. புது விஷயம் சொன்னா கேட்க மாட்டாங்க. எங்க கைதட்டல் என்பதை பேச்சாளரே இப்படி கையை காட்டணும், அங்கதான் கைதட்டணும். ஆனா 10,000 20,000 கூடி அரங்கை நிறைத்து கேட்டு கண்ணீர் மல்லி திருப்பி விடுவாங்க. இந்த ஒரு பாமர கூட்டத்திற்கும் இந்த திரிவுபட்ட ஒரு அறிவு கூட்டத்துக்கு நடுக்க நின்று கொண்டு இந்த உரையை நான் ஆற்றுகிறேன். ஏன்னா அறிவார்ந்த ஒரு விஷயத்தை அது கேட்க ஆத்மா ஒரு சின்ன சபையில சொல்ல வேண்டியது. குறைந்தபட்சம் இந்த விஷயம் நாம சொல்லுவோம். இந்த பண்பாடு, இந்திய பண்பாடு என்று சொல்லக்கூடிய இந்த பண்பாடு ஒரு பெரிய உரையாடலின் விளைவாக உருவாகி வந்ததாக இருக்கலாம், ஒரு பெரிய நல்லெண்ணத்தின் அடிப்படையில் உருவாகி வந்ததாக இருக்கலாம், ஒரு பெரிய சிந்தனை பரிமாற்றத்தின் விளைவாக உருவாகி வந்திருக்கலாம். நம்முடைய மகத்தான நூல்கள் மோதலின் விளைவாக அல்ல, கொண்டும் கொடுத்து கொண்ட உறவின் வழியாக உருவாகி வந்திருக்கலாம். அப்படிதான் நான் குரலை பார்க்கிறேன். அந்த வேர் பிடிப்பு, அடியில் இருக்கக்கூடிய அந்த வேர், அதுதான் எனக்கு முக்கியம். சமணர்கள் பல ஆண்டு காலமா இங்க ஒரு பெரிய அறிவுப்புலத்தை உருவாக்கினாங்க. அந்த அறிவுப்புலம் என்பது அவங்க தானவே தோண்டி எடுத்துக் கொண்டு வந்ததல்ல. அதிலிருந்து பல்வேறு விஷயங்கள் வந்து அன்றிருந்த பல்வேறு பழங்குடிகள் இங்க வந்தது. அவர்கள் தான் இந்தியாவில் மிகப்பெரிய ட்ரேட் ரூட்ஸை உருவாக்குறாங்க, வணிக பாதைகளை உருவாக்குறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான வணிக பாதைகளை அன்றைக்கு சமணம் உருவாக்கின பாதை தான். ஏன்னா நாங்கள் போன போதை தெரிந்து கொண்டோம். இந்த வணிக பாதைகள் வழியாக ஆயிரக்கணக்கான இனக்குழுக்கள், ட்ரைப்ஸ் வந்து ஒரு மையத்துக்கு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு உரையாடல் உருவாக்குறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்க திருக்குறளை பார்க்கக்கூடிய ஒரு அறம், ஒரு வேலை இமாச்சல பிரதேசத்துடைய கிண்ணற மக்களுடைய பண்பாட்டிலிருந்து வந்திருக்கலாம், அல்லது பங்காளர்களுடைய கூர்காக்களுடைய பண்பாட்டிலிருந்து வந்திருக்கலாம். இந்த ஒரு மாபெரும் வலை ஒன்றை அவங்க உருவாக்குறாங்க. அவங்களுடைய அந்த அறிவு புலம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. அதை நிராகரித்து விட்டு திருக்குறளுக்கு இன்றைக்கு ஒரு வேலைகள் இன்னொரு பெரிய கொடுமை. இந்த படலம், இந்த வேறுபடலம் எங்கிருந்தெல்லாம் மெய்ஞானம் கிடைக்குது அங்கெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து, அது சமணத்தில் இருக்கிறதுனால அது சமணத்துக்குரியதல்ல. தேனி கொண்டு கூட தேனி உற்பத்தி பண்ணுவதல்ல, கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. அப்படி இந்தியா முழுக்க நடந்த ஒரு அறவிவாதத்தின் ஒரு பகுதியாக தான் இந்த அறிவு இருக்கு. அதனால தான் திருக்குறளுடைய பல ஓமைகள் ஏற்கனவே இருக்கும். தொட்டனை தூர மனக்கேணி காண்டத்தி கற்பனை தூர அறிவின்றவரை, அந்த ஓமை அப்படியே வந்து மனுஸ்மிருதியில் இருக்கிறது. ஆனா அதே ஓமை குறைந்தது வெவ்வேறு 5 நூல்கள் இருக்கு, வெவ்வேறு நூல்கள் இருக்கு. ஏன்னா ஒரு காமன் ஓமை, ஒரு பண்பாடு உருவாக்குது. ஆகவே திருக்குறளை ஒரு பெரிய தத்துவ ஞான உரையாடல் இங்கு நடந்து அதனுடைய உச்சத்தில் உருவான ஒரு படைப்பை நான் சொல்றேன். ஒரு பெரிய மரம் காய்த்த கனியை, அந்த மரத்துல எந்த தொழில் எடுத்தாலும் அந்த மரத்துடைய ஃப்ளேவர் இருக்கும். அந்த வேரை ஒடிச்சு பார்த்தாலே அந்த மரம் தெரியும். ஆனா அது அதனுடைய கனி. அதை ஒரு மாபெரும் மூலநூல் என்று சொல்வது எனக்கு ஒரு தயக்கம் இருந்தால், அது ஒரு மாபெரும் முதன்மை நூல் என்று சொல்வது எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அத்தகைய ஒரு மகத்தான படைப்பை எப்படி படிப்பது, எப்படி உள்வாங்குவது என்பதை பற்றி நாளைக்கு பேசலாம். நன்றி.